டேய் எப்படியாவது டேகனை கொண்டு விடமாட்டோம் நினைக்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரெயின் ராட்டை வந்து கிளைம் பண்ண போகிறோம் காய்ச்சி. எல்லா பிரெயின் ராட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கிட்டு போக போகிறோம். யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக இருக்கா பார்த்தீங்களா, அந்த மண்டைக்கிட்ட இருந்தால். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரெயின் ராட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம். அந்த பிரெயின் ராட்டெலாம் கொடுத்து நம்ம அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி பிரெயின் ராட்டை வந்து வாங்கலாம். அந்த பாக்ஸிங் உள்ள போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிரெயின் ராட்டெலாம் வச்சுருக்கோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு வேறு வேறு பிரெயின் ராட்டெலாம் புதுசாக இப்போ நிறைய வந்திருக்கு. அந்த பிரெயின் ராட்டெலாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது யார்கிட்ட இருந்தால் நம்ம கடத்தி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் திடீர்னுட்டு ஒரு ஹேக்கரை மாறிடுவான். அவன் ஹேக்கரை மாறினோன்னா அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது எல்லா பெரிய பிரெயின் ராட்டையும் அந்த ஹேக்கருக்குள்ளேயே ஒரு நிறைய ஹேக்கர் பிரெயின் ராட்லாம் வரும். அதையுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்மகிட்ட நெருப்பு குழம்பு விடுற பிரெயின் ராட்லாம் இருக்குது. இப்போது இந்த ஏரோப்ளேன் தூக்கி நான் உள்ளே போட்டிருக்கேன். இந்த ஏரோப்ளேன் உள்ளே போட்டதால் நம்மளுக்கு வந்து 2 இது நிறைஞ்சிருச்சு. இன்னும் 2 இது வந்து எம்டியாக இருக்குது. 4 பிரெயின் ராட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிரெயின் ராட்டை எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஒரு 3வது பிரெயின் ராட்டை வந்து உள்ளே போட்டுட்டோம். 3வது வந்து ஆக்டோபஸ் போட்டிருக்கேன். அது வந்து நல்ல பிரெயின் ராட்டை தான் இருந்தாலும் அந்த மிஷினுக்குள்ளே போட்டு விட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து இன்னொரு பிரெயின் ராட்டை எடுத்து போடலாம். அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஸ்பீடாக போகிறதும் அந்த பேட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வராங்க கள்ள பசங்க. நம்ம உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடித்து போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் வராங்க. அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காகவே இந்த பேட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நம்ம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆல்ரெடி உள்ளே போட்ட பிரெயின் ராட்டில் அந்த உட்காந்துருக்குங்க. ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது ஏய் வேறு மாதிரி காய்ச்சி. இப்போ வந்து நம்ம ட்ராகன் கிடச்சிருக்கு. அந்த ட்ராகனை நம்ம கொண்டு போயிடலாம். எப்படியாட்டு கொண்டு போய் நம்ம ப்ரைஸில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே வேறு லெவலில் ஆயிரும். ஓகே, இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து டைமிங் வேறு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு காய்ஸ். இந்த இதை தூக்கிட்டு போகுமா முடியாதான்னு வேறு தெரியலையே. இது வேறு வெயிட்டாக இருக்குது. இழுத்துட்டு போட வராதாடா சோப்பு சட்டை மாட்டையா. அவன் வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சோப்பு சட்டை வேறு நம்மளை விட மாட்டேக்கான். எங்கே போனாலும் துரத்துறான். வச்சுலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. டைம் வேறு முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து ரெட்டாக அந்த போச்சு. ஓ மை காட், ஆட முடிச்சு விட்டிங்களா டே. அந்த ட்ராகனை நான் இதுலையாவது எடுக்கலான்னு பார்த்தேன். வேறு எந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனை எடுக்கவே முடியல. இதுலையாவது அந்த ட்ராகனை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் ட்ராகனை எடுத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பெல்லாம் முடிச்சு விட்டுட்டாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்மகிட்ட செம்மையான ஒரு கோடாரி இருக்குது காய்ஸ். இந்த கோடாரியை வச்சு தான் நம்ம வந்து கொத்துன்னு அவ்வளோ பாக்ஸிங் கொத்த போகிறோம். ஓகே, எங்கே இருக்குது இது? என்ன இதை தூக்கிட்டு போயிடலாமா? 3000 நல்லா தான் இருக்கு. ஆனால் காய்ஸ் இதுவுமே சீக்கிரம் டைம் ஓடுது. என்னடா நடக்குதுங்க? இதுக்காட இவ்வளோ சண்டை போடுறீங்க. இது கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும்டா. அந்த போச்சு. இது எப்படி கொண்டு போயலாம் நினைக்கிறேன். 2 செகண்ட் வாய்ப்பே இல்லை காய்ஸ். இப்போ பாருங்க முடிச்சு விட்டேன். அது வந்து டைமிங் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இப்போ லெஜெண்டரி பிரெயின் ராட்லாம் வந்துச்சு அப்படின்னா டைமிங் வந்து சரன்னு ஓடுது. காய்ஸ் 6-7 வந்து பிங்க் கலர் காய்ஸ். பிங்க் கலர்லலாம் இருக்குமா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் செமையாகவே இருக்குது. இது வந்து ஒருவேளை லவ்வர் ஸ்டேக் விட்டுருப்பாங்களா? இருக்கலாம். ஓகே, இதுக்கு கூட டைமிங் கொஞ்சம் வேகமாக தான் ஓடுது. அந்த சோப்பு சட்டை வர்றதுக்குள்ளே கவுட்டை விட்டு தாண்டிடலாம். ஓகே, எப்பா தாண்டியாச்சு காய்ஸ். இனிமேல் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் அந்த பிரெயின் ராட்டை எடுத்தாச்சு. ஓகே, நம்மளோட இடத்துல கொண்டு போய் இதை முதல்ல வைக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சு காய்ஸ். நம்ம இடத்துல வச்சோன்னா கூட அந்த பிரெயின் ராட்டு வந்து பத்திரமா இருக்குமான்னு தெரியல. அதனால அந்த பாக்ஸுக்குள்ளே தூக்கி போட்டேன். பாக்ஸில் போட்ட உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த 4 ஐட்டமும் சேர்ந்து ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 6-7 மண்டையும் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் வந்து பின்னாடி ரெக்க மாதிரிலாம் இருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஏதாவது மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரெயின் ராட்டு புதுசாக வித்தியாசமாக கிடைக்கா அப்படின்னு பார்ப்போம். அதில் டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ பெரிய இதுக்குள்ளே என்னடா இருக்குது? என்ன இருக்குது? ப்ளூ கலர் ஏரோப்ளைன் கைஸ். அந்த ப்ளூ கலரில் ஒரு ஏரோப்ளைன் இருக்குது. அது வந்து எவ்வளோ 18,000 நினைக்கிறேன். 18,000 எவ்வளோ போட்டுருச்சு. இருங்க, அவன் வருவான். வந்த உடனே கரெக்டாக அடிக்கும் நம்ம ரப்புன்னு. அவ்வளோதான் கைஸ், அவனை அடித்து போட்டுட்டோம். ஓகே, அது இது தூக்கிட்டு பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவன் அடித்து வேஸ்ட்டு கைஸ். நம்ம வந்து கரெக்டாக அந்த கோட்டுக்கிட்ட நின்று ஒரு பேட்டை தூக்கி ஒரு அடி. இது எப்படி அப்படின்னா எனக்கு நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நானும் பண்ணி பார்த்தேன். இது ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது. அவன் தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தான். இருந்தாலும் நம்ம ஒரு போர்டு போட்டாச்சு டம்முன்னு. ஓகே, இது என்ன லேடிஸா? சரியாக போச்சு. எங்கே இருந்தெல்லாம் தூக்கியிருக்க பாருங்க. நான் சுற்றுட்டு எங்கெங்கெல்லாமோ மாட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அடிக்கிற அடியில் எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன இருந்தாலும் விட மாட்டேன்டா. எங்கே ஐயோ இந்த அடியில் அடிச்சுக்கிட்டு இருக்கா. எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13,000 நினைக்கிறேன் அந்த பிரெயின் ராட்டு. அதுக்கு இந்த அடி வாங்க வேண்டியதாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்க. ஆஹா, ஓகே, சூப்பராக இருக்குது. என்னடா இதை தூக்கி நம்ம பேஸில் வச்சிட வேண்டியதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளோட வேறு மாதிரி அந்த ரெக்கை வந்து கிரிட் அப்படின்னு பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், வெல்கம் டு ரெக்கா கேமிங். அதான் முடிஞ்சு போச்சு.
எப்படியோ ரெக்க கேமிங்லாம் சொல்லியிருக்கேன். என்ன அந்த போச்சு, ரெக்க கேமிங் கிடையாது கைஸ், சிறகடிப்போம் கைஸ், சிறகடிப்போம். வெல்கம் பேக் சிறகு கேமிங். ஓகேயா, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறகு அடிக்கிற நம்மளோட பிரெயின் ராட்டை தூக்கிட்டோம். நம்மளோட பிரெயின் ராட்டு சிறகு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமாம், சேனல் பேரே தப்பாக சொன்னதுன்னா நான் தான் இருப்பேன். ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6000 மதிப்புள்ள ஒரு பிரெயின் ராட் இருந்துச்சு, அதை தூக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டு நம்மக்கிட்ட கரெக்டாக ரெக்க அடிக்கிற சிறகு அடிக்கிறதுல 2 பிரெயின் ராட் இருக்குது காய்ஸ். ரெண்டுமே சிறகு வேறு லெவலில் சிறகு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இவன் மாற போகிறான் காய்ஸ். பைத்தியக்காரன் நம்மளோட ஹேக்கராக மாற போகிறான்னு நினைக்கிறேன். அந்த மாறிட்டா, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பறந்து அடிப்பாங்க கைஸ். அதில் தான் இங்கே இருக்குது ட்விஸ்ட்டு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நடந்து ஓடி வந்துலாம் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து அடிக்க போகிறான். இவன் சும்மா அடித்தாலே தாங்க முடியல, இங்கே பறந்து தான் அடிக்க போகிறாங்க. சரியாக போச்சு. அங்கே பாருங்க, உட்காந்த மணிக்கே பறந்து போய்கிட்டு இருக்கான். சிறு இப்படிலாம் ஒருத்தங்க இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே காய்ஸ், பென்சிலு 18 எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 12000 மதிப்புள்ள பென்சில் ரொம்ப தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குன்னே ஒரு லெஜெண்டரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஹேக்கியர் ஈவெண்ட்டுக்குள்ள அந்த எஃபெக்ட் வந்து அதில் இல்லை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் வந்து செம்மையாக இருக்குது. அவன் வேறு அடித்து போட்டுட்டான். தோண்டினே வேறு லெவல் கைஸ். நம்ம எப்படியோ வந்து பென்சிலை வந்து எடுத்துட்டோம். நம்மகிட்ட ஆல்ரெடி பென்சில் இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் நல்லா எழுதும்னு நினைக்கிறேன். அப்சரா பென்சில் மாதிரி எழுதுமா இல்லை நடராஜ் பென்சில் மாதிரி எழுதுமான்னு தெரியல. ஓகே, அதையும் தூக்கி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு செமையான பிரெயின் ராட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்க்கில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த ஹேக்கர் ஈவெண்ட் வந்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதில் ஹேக்கர் ஈவெண்ட்டில் உள்ள ஒரு பிரெயின் ராட்டை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் கைஸ். அதுவும் வேறு லெவலில் ஒரு பிரெயின் ராட் எடுக்கணும். வேறு எந்த பிரெயின் ராட்டும் வேண்டாம். இதுக்கு மேலே பென்சில் கின்சில்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். இந்த முக்கில் இருக்கிறதுல என்ன இருக்கு. ஓ மை காட் காய்ஸ், 6-7லேயே பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு 6-7 கிடச்சிருச்சு காய்ஸ். செம்மையாக இருக்குது. ஓகே, இதை தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அந்த மண்டே வந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஹேக்கர் வேறு பார்க்கல, அவனுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். டிக்கெட்டுன்ட்டு. இது என்னடா உடையில கொண்டு பாக்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த நேரத்தில் தான் உடையில பாக்ஸ் வைப்பீங்களா? சரியாக போச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். அடிச்சிட்டானா எப்படியோ அடித்தாலும் பரவாயில்லடா. இதுக்கு மேலே இந்த விட மாட்டேன். இந்த கோட்டு பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். ஒரு ஜம்ப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னலாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், எடுத்துட்டேன். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த ஈவெண்ட்டில் உள்ள ஒரு பிரெயின் ராட்டை வந்து எடுத்துட்டேன் கைஸ். ஏப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் எடுப்பேனா அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ராட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த லவர் ஸ்டேக்கு தான் அந்த ஹார்டின் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் 6-7. இப்போ உள்ள 6-7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கருக்குள்ளது. இப்போ வந்து அந்த ஹேக்கர் ஈவெண்ட்டே போயிடுச்சு. நார்மல் ஆகிட்டான் பார்த்தீங்கன்னா நான் மண்டையை தொப்பி மண்டையை நார்மலாகி சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பென்சில் இருக்குது இங்கே பாருங்கள். இந்த இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பென்சிலே இருக்கும். பென்சில் வந்து ஆல்ரெடி சிறகடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கருட்டு சிறகடிச்சிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி உள்ளேருந்து பென்சில் எடுக்கலாம். இது காய்ஸ் வேறு லெவல் பென்சில் காய்ஸ். 24,000 ரூபா எங்கே இருக்குது? இப்படி ஒரு பென்சில் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. 12,000த்துக்குலாம் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 24,000 நினச்சேன், அடிச்சு விட்டான். இந்த தொப்பி மண்டையை பார்த்தாலே நம்மளுக்கு வெறுப்பாகுது காய்ஸ். வந்த உடனே மீச்சு போடுறேன் டம்மல். போடா சத்த கடாமல் கொஞ்சம் நேரம் போடா, இதை தூக்கிட்டு போயிடுறேன்டா. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் அந்த பெரிய பிரெயின் ராட்டை நம்ம எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் நம்ம சொருக போகிறோம். எந்த இடத்துல வைக்க அப்படின்னு தான் தெரில. மேலே போகலாம், ஆனால் மேலே வந்து பிளேஸ் கெட்டலை. நம்ம வந்து கெட்டாமல் இருக்கும். கீழே எதில் வச்சிடலாம்? ஓகே, இதில் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக அப்படி டக்குன்ட்டு உட்கார வச்சோம் அப்படின்னா உட்காந்துக்கிடும். ஓகே, எல்லா பென்சிலும் தூக்கி உள்ளே போட்டுட்டு வரிசை இவங்களை அடிக்க விட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி நம்மகிட்ட 15,000த்துக்கு ஒரு பிரெயின் ராட் இருக்குது. சிறகடிப்போம் சிறுட்டு அந்த இது இருக்குது. இந்த பென்சில் வந்து பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி நார்மலாக இருக்கிற பென்சிலை விட இந்த பென்சில் வந்து ரொம்பவே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது எப்படி தூக்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கட்டியாலேயே செஞ்ச செதுக்கின பென்சில். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. உள்ளே என்ன பிரெயின் ராட்? பாருங்களாடே, உள்ள ஒரு நல்ல பிரெயின் ராட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா அந்த வாத்து பொம்மையை கொடுத்து விட்ருக்காங்க. இது என்னென்னா கேப்பச்சினோ, அந்த கேப்பச்சினோ பிரெயின் ராட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரெயின் ராட்டுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோத்தையும் வந்து பேஸை வந்து கெட்டுனங்க கைஸ், அவ்வளோத்தையும் கலந்துட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பாய் சி கைஸ்.